ஃப்ளைட்னா சுத்தமா பிடிக்காது. ஒரு வாட்டி வந்து பாரு, அதுக்கப்புறம் வேண்டான்னு சொன்னாலும் திரும்ப திரும்ப நீயே போலான்னு சொல்லி இவனை வீட்லயே விட்டுட்டு இருக்கணும்ப்பா, இல்லைன்னா இப்ப நாள் பூரா புலம்பிட்டே இருப்பான். நீ சொல்றதுதான் கரெக்ட். நான் வீட்ல உட்காந்து புக்காவது படிச்சிட்டு இருந்திருப்பேன். எப்பவும் புத்தக புழு மாதிரி வீட்லயே இருக்கக்கூடாது டேவிட், வெளி உலகத்தையும் பார்க்கணும். இப்ப நீ டிரைவ் பண்ணு. ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க, எப்பவும் மேல பறக்கும் போது ஸ்பீட் 140க்கு குறையக்கூடாது. சூப்பரா இருக்குப்பா. பாத்தியா எப்படி ஓட்டுறான்னு? நல்லா ஓட்டுறான். ஓகே, லேண்ட் ஆகிறதுக்கு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி இருக்குங்க. என்ன சொன்னீங்க? பயப்படாத டேவிட், என்னால இதை ஓட்ட முடியும். என்னது? எதை கேட்கிற? அதோ அங்க உன் கண்ணுக்கு தெரியுது. செட்டிங்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கா? இருங்க இருங்க, பயப்படாதீங்க. நம்ம பின்னாடி போக முயற்சி செய்யலாம். நாம இப்படி வந்திருக்க கூடாது. நாம அங்கேயே இருந்திருக்கணும். ஒருவேளை அப்படி பண்ணிருந்தா நாமளும் மூழ்கி போயிட்டு இருப்போம். அதுக்காக விட்டு வந்திருக்கலாமா? என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் முயற்சி பண்ணேன் டேவிட். நடந்ததே நினைச்சு வருத்தப்படாத. இங்க ஏதாவது போன் கிடைச்சா நம்ம தப்பிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். டேவிட், இது என்னவா இருக்கும்? எனக்கு மட்டும் என்ன தெரியும்? சாரி, என்ன மன்னிச்சிடுங்க. உங்களுக்கு தொந்தரவு கொடுத்ததுக்கு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. ஆராய்ச்சிகள் பண்ணுறதுக்காக நான் வால்கேனியம் கவுன்சில் கிட்ட பர்மிஷன் வாங்கியிருக்கேன். நான் சூரியகாந்த் மணியை தேடி வந்திருக்கேன். அது சரி, ஆளாட மாட்டோம் இல்லாத இடத்துல நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வழி தவறி வந்துட்டீங்களா என்ன?
ஓகே, நாம இப்ப எந்த இடத்துல இருக்கோம்? இந்த இடத்துக்கு பேரு டைனடோபியா. டைனடோபியாவா? அது எங்க இருக்கு? சார் இங்க ஏதாவது ஃபோன் கிடைக்குமா? என்ன? அதான் டெலிஃபோன். நாங்க எங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி உதவி கேட்கணும். எங்க பிளேன் புயல்ல சிக்கி நாங்க கடல்ல விழுந்துட்டோம். எங்க அப்பா பிளேன்ல சிக்கி மூழ்கிட்டாரு. அவரை எப்படியாவது காப்பாத்தணும். அப்படின்னா உங்களுக்கு தேவை போஸ்டல் பேர்ட். நீங்க கேட்குற உதவி இங்க கிடைக்காது. போஸ்டல் பேர்டா? ஆமா, போஸ்டல் பேர்ட். அது சரி, நீங்க இங்க என்ன பண்றீங்க? அதான் சொன்னேன்ல, நான் ஒரு ஆர்கியாலஜிஸ்ட்னு. டைனமைட்டை பயன்படுத்துற ஆர்கியாலஜிஸ்ட நான் இப்பதான் பாக்குறேன். சொல்லப்போனா நான் நிறைய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருப்பேன். போற இடத்துல எந்த விதமான ஆபத்து இருக்குன்னு தெரியாதுங்கிறதுனால கூடவே டைனமைட் எடுத்துட்டு போவேன். நல்லா இருக்கு. நீங்க சாப்பிட்றீங்களா? எனக்கு பழக்கம் இல்லை. நீங்க? ஓகே, கவலைப்படாதீங்க. இதுக்கெல்லாம் நான் உங்ககிட்ட காசு கேட்க மாட்டேன். பை த வே, உங்கள்கிட்ட சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் பேரு சைரஸ் கிராப். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல இருந்து இயல்பான உலகத்துக்கு போகணும்னா அந்த ரகசிய தீவுக்கு போய்தான் ஆகணும். அங்க போறதுக்கு ஒரு பஸ் இருக்கு. என் கூட நீங்களும் வரீங்களா? ஆல் ரைட். அப்போ ஃபாலோ மீ. Come on. இவங்க குறிப்புகளை பாத்தியா? ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல? அது பேர் என்ன? ஸ்கேலேட்டா, அப்ராணி. பன்னி மாதிரி நாய் மாதிரி குலைக்கிறத தவிர அதுக்கு வேற ஒன்றும் தெரியாது. போக போக புரிஞ்சுக்குவீங்க. கமா. இதெல்லாம் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி செத்து போனதா கேள்விப்பட்டனே. அதுதான் இந்த ரகசிய தீவோட ஸ்பெஷாலிட்டி. இங்க இது மாதிரி ஆச்சரியங்கள் நிறைய இருக்கு. நினைச்ச சரியான நேரத்துக்கு வந்துடுவாள். யாரு? சொல்றேன் வாங்க. அவசரப்பட்டா எப்படி? அவளுக்கு என்ன பைத்தியமா? என்ன பண்ற அவ? ஹேய், குவைட்டா இது பிரச்சனை. அது அந்த பொண்ணுக்கு வளர்ப்பு மிருகம் மாதிரி. அது பல்வலியால் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்ப இவ அந்த சொத்த பல்ல எடுக்க போறா. சொத்த பல்லு. என்னால நம்பவே முடியல. அவ இந்த உலகத்துக்கு சேர்ந்தவ, இந்த தீவோட இளவரசி. உங்க கூட சேர்ந்து எனக்கு நிறைய நேரம் செலவழிக்கணும்னு இருக்கா. நான் என்ன பண்றது? உடனடியாக கிளம்பி வாழ்க்கையத்துக்கு போயாகணும். ஒரு முக்கியமான மீட்டிங். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா என் கடைக்கு வாங்க, உங்களுக்கு வேண்டியதை பண்ணி கொடுக்குறேன். கிராப்ஸ் கியூரியாஸ் வாட்டர்ஃபால் சிட்டி. இது உங்க கடை பேரா? பழமையான பொருட்களுக்கு தகுந்த இடம். இங்க பாருங்க, இங்கேயே சுத்தி டைம் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. வாட்டர்ஃபால் சிட்டிக்கு போங்க. அங்க டிக்கெட்ஸ் கொடுப்பாங்க, வாங்கிக்கங்க. முடிஞ்ச சந்திப்போம். நிச்சயமா பார்க்கலாம். உங்களை மறுபடியும் மீட் பண்ணுவேன்னு என் மனசு சொல்லுது. டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் போங்க. கிரேட், தேங்க்யூ. தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய், என் பேரு கால். இவன் என் பிரதர் டேவிட். ஐ எம் டேவிட். ஹாய். ஹலோ, என் பேரு மேரியன். நீங்க அதை நல்லா மேனேஜ் பண்ணீங்க. அந்த மிருகத்தோட பேர் என்ன? ஆங்கிலோசாரஸ். உங்களுக்கு பயமே இல்லையா? நான் இந்த தீவுக்கு தலைவி ஆகணும்னு நினைக்கிறேன். என்ன ஒரு முன்னுதாரணமா எல்லாரும் எடுத்துக்கணும். அப்படி இருக்கும்போது நானே பயந்தேன் எப்படி? நீங்க இந்த இடத்துக்கு சேர்ந்தவங்க மாதிரி தெரியலையே. ஆமா, எங்கள் இந்த ஊர் இல்லை. நாங்க ஃப்ளைட்ல வரும்போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நாங்க இப்ப வாட்டர்ஃபால் சிட்டிக்கு போகணும். ஓ, நானும் அங்கதான் போயிட்டு ஓ, இருக்கேன். வாவ், இது என்ன மிருகம்? இங்க இததான்
பஸ்ஸுன்னுவாங்களா? இது பேரு பிராக், பிராஹியோசாரஸ். மழை காலத்துல நாங்க இதுல தான் பயணம் செய்வோம். அதோட தலையில என்னது? கவசம். அதுதான் இதோட உயிரை காக்கும். பஸ் ரெடியா இருக்கு. இன்னொரு 5 நிமிஷத்துல நம்ம கிளம்ப போறோம். நம்மளோட இலக்கு வாட்டர் ஃபால் சிட்டி. வா சீக்கிரம் வா, பெட்டியை மறந்துடாத. பொறுமையா இரு, கீழே விழுந்துட போற. பாத்து ஏய் இது பிடி. பிடிச்சுக்க பத்திரமா. வாட்டர் ஃபால் சிட்டிக்கு போகணும்னா இந்த அடர்த்தியான காடு கடந்து தான் போகணும். இது மாமிசம் சாப்பிடுற மிருகங்களோட கோட்டை. தகுந்த காரணம் இல்லாம நாங்க இந்த வழியா போக மாட்டோம். போறப்போ ஒரு கும்பலா தான் போவோம். கவலைப்படாதீங்க, அதுங்களை எதிர்க்க எங்க கிட்ட ஐடியா இருக்கு. சாதாரணமா 5-6 முறைக்கு ஒரு தடவை தான் அதுங்க தாக்கும். இந்த காட்டை பத்தின விஷயத்த நீ நல்லா தெளிவா சொல்லிட்ட. இது மேல இவ்வளவு பெரிய கவசம் போட்டிருக்காங்களே, அப்ப இதை தாக்கக்கூடிய மிருகங்கள் என்ன? டைரானோசாரஸ் ரெக்ஸ்ங்கிற ஜாதி. ஓஹோ, ரொம்ப நல்லா இருக்கு. என்னாச்சு? ஏன் நின்னுட்டோம்? இதுங்க நகர மாட்டேங்குது. எதையோ பார்த்து பயந்துருக்க. இவரு எங்க போறாரு? அது என்ன தடயம்? டைரானோசாரஸ். இந்த கால் தடம் புதுசா இருக்கு. இந்த மாதிரி 100 கணக்குல இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பார்த்ததே இல்ல. இதுங்க கும்பல சேர்ந்து வேட்டையாடாதே. ஆனா இப்ப ஆடிடுச்சே. இந்த காடு கடைசியில ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. நாம அங்க போய் தங்கிக்கலாம் வாங்க. இது என்ன அலங்கோலம்? இங்க பாருங்க. என்னது அது? சன்ஸ்டோன் செயலிழந்து போச்சு. சன்ஸ்டோன்னா என்ன? சூரியகாந்தி மணி. இதோட ஒளியை நம்பிதான் எங்களோட தீவே வாழ்ந்துட்டு இருக்கு. இப்ப என்ன பண்றது? என்ன அந்த சத்தம்? கொஞ்சம் அமைதியா இருங்க. சொல்றியா? புயல் வர மாதிரி இருக்கு. நாம உடனே பஸ் கிட்ட போய் ஆகணும். அது இப்ப முடியாது. இந்த மாதிரி புயல் நேரத்துல அது பயணம் பண்ணாது. அப்படின்னா இந்த ராத்திரி இங்கே தங்கிடணும். என்னடா? எனக்கு என்னென்னமோ சத்தம் கேக்குது. இது எப்போ வர இடி சத்தம் மாதிரி இல்லடா. தொந்தரவு பண்ணாம போய் தூங்க போ. பார்க்கலாமா? சரி. என்ன உனக்கு ஏதாவது தெரியுதா? இங்க ஒண்ணும் இல்லையே, எல்லாம் பிரம.
நான் நினைச்சேன் இருக்காதுன்னு. ஆனா எதுக்கு நான் பயந்தேன்னா டீரெக்ஸ் வந்து உன்னை கொன்னுடன் பயப்படுறேன். வெளியே ஓடி வந்துருங்க, வந்துருங்க, ஓடுங்க. இங்க ஒளிஞ்சுக்கலாம் வாங்க. என் பேரு ஊனோ, விமானப்படை ஸ்கைபேக்ஸ் லீடர். சரியான நேரத்துக்கு வந்து எங்களை காப்பாத்திட்டீங்க. ஆமா, உங்க நேரம் நல்லா இருக்கு. இந்த பஸ் சர்வீஸை நிறுத்த சொல்லி மகாராஜாவுக்கு நான் சிபாரிசு செய்ய போறேன். பயணிங்க உயிரை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டமாகுது. ஹேய் நில்லு, எங்க படை வீரர்கள் தவிர வேற யாரும் அதுகிட்ட போகக்கூடாது. நீ நினைக்கிற மாதிரி அது லேசுப்படுறதில்லை. நாளைக்கு காலையில நீங்க இங்க இருந்து கிளம்புறதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்யற. இங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன ஆனாங்க? இங்க இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குன்னு முன்னாடியே யோசிச்சு எல்லாரையும் அப்புறப்படுத்திட்டோம். ஆனா 3 பேரையும் அவங்களோட காவலர்களையும் எங்களால கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை நான் நினைக்கிறது கரெக்டுன்னா அவங்க இறந்து போயிருக்கணும். ஓகே, கிளம்பலாம் வாங்க. எல்லாரும் கிளம்புங்க, வாங்க. வாட்டர்ஃபால் சிட்டிக்கு வரவேற்கிறோம். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு இடத்தை நான் பார்த்ததே இல்லை. நிஜமாவே ரொம்ப அழகா இருக்கு. அம்புலி மாமா கதைகள்ல படிச்ச மாதிரியே இருக்கு. உங்களை வரவேற்கிறதுக்கு மகாராஜா வருவாரு. இதான் அவரோட கோட்டை. யார் அந்த பப்ளி மாசம்? பார்க்கறதுக்கு பஃபன் மாதிரி இருக்கான். நல்லா இருக்கீங்களாப்பா? மரியன், டைனோசர் தாக்குதலுக்கு நீ ஆளாயிட்டன்னு தெரிஞ்சதும் நான் ரொம்ப கவலைப்பட்டேன். எனக்கு ஒன்றும் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே,
டைனோடோபியாங்கிற இந்த விசித்திர தீவு சார்புல மக்களால மக்களுக்காக மக்களே தேர்ந்தெடுத்த வால்டோ சிவிலான நான் இந்த வாட்டர்ஃபால் சிட்டிக்கு உங்க 2 பேரையும் வருக வருகன்னு அன்போட வரவேற்கிறேன். முதல்ல டேவிட் ஸ்காட்டை இந்த வாட்டர்ஃபால் சிட்டிக்கு வரவேற்கிறேன். அடுத்தபடியாக நம்ம காரல் ஸ்காட்டை வாட்டர்ஃபால் சிட்டிக்கு வரவேற்கிறேன். மிக்க நன்றி நன்றி. உங்களை இப்போ இந்த வாட்டர்ஃபால் சிட்டியோட தற்காலிக பிரஜையை ஏத்துக்கிறோம். அதுக்கப்புறமா உங்களுக்கு தகுந்த பயிற்சியை கொடுத்து அதுல நீங்க தேர்ச்சி அடைஞ்சீங்கன்னா உங்களுக்கு நிரந்தர குடியுரிமையை கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் நீங்க உங்க வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கலாம். நாங்க ஒன்னும் இங்க தங்கறதுக்காக வரல, போய் எங்க அப்பாவை காப்பாத்து. உங்க மனசுல இருக்கிற கவலையை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா எங்க குடிமக்களா வந்து சேர்ந்த எல்லாருமே உங்கள மாதிரியே ஏதோ ஒரு ஆபத்துல மாட்டிக்கிட்டு வேற வழி இல்லாம இங்க வந்தவங்க தான். அதனால உங்க கடந்த காலத்தை மறந்துருங்க. இது உங்களுக்கு அதிர்ச்சியை கொடுக்கலாம், ஆனா இந்த தீவுல இருக்கிறவங்களோட வாழ்க்கை ரொம்ப அற்புதமா அமைதியா. நாங்க இந்த தீவை விட்டு போய் ஆகணும். அது முடியாத காரியம்னு நினைக்கிறேன் தம்பி. இங்க வந்தவங்கள எத்தனையோ பேர் எத்தனையோ முறை முயற்சி பண்ணாங்க, ஆனா அவங்க முயற்சிகள் வீணாயிடுச்சு. உங்களால எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ல முடியுது? இங்க வரதுக்கு முன்னாடி நீங்க டைனோடோபியாவை பத்தி எப்போது கேள்விப்பட்டீங்களா? இல்ல. அப்போ அதான் பதில். வாவ், இது உண்மையிலேயே ரொம்ப அற்புதமா இருக்குல்ல? இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய ஓ இருக்கு. அப்படியா? இந்த மாதிரி ஒரு இடத்தை இது வரைக்கும் நாங்க பார்த்ததே கிடையாது. ஏன் மேப்ல கூட இல்ல. உங்களுக்கு இத கேட்டா விசித்திரமா இருக்குல்ல? ஏறத்தாழ அப்படிதான். நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற இடத்துல எந்த ரகசியமும் இல்லையா? யார் சொன்னாங்க? எங்களுக்கு தெரியாத விஷயம் நிறைய இருக்கு. அப்படின்னா இதையும் அதே மாதிரி நினைச்சுக்கங்க. இது என்ன லைப்ரரியா? எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட மாதிரி தெரியுது. இங்க நிறைய நூல்கள் இருக்கு. நான் சில புக்ஸ் எல்லாம் படிக்கணும்னு இருக்கேன். அது கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா எல்லாமே தமிழ்ல எழுதியிருக்காது. ஓஹோ, அது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? டைனோசரங்களுக்கு பக்கங்களை புரட்டுறது பிடிக்காது, அதான் அது நடந்துகிட்டே படிக்குது. ஐம் சாரி, நான் பார்க்கல. இதுல உங்க தப்பு எதுவும் இல்ல, நான் தான் தெரியாம மோதிட்டேன். இந்த டைனோசர் பேசுது. கால், ஆச்சரியத்தை பாத்தியா? இந்த டைனோசர் பேசுது. ஹலோ ஜிப்போ, டாடா கல்மாடா. டாடா கல்மாரா மேரியா. உங்க பேரு டேவிட் கால், சரியா? நீங்க சொன்னது சரிதான். நான் இங்கிலீஷ், தமிழ், பிரெஞ்சு 3 பாஷையும் பேசுவேன். பான்ஜோர் மோனாமி. பான்ஜோ. என்னை பத்தி சொல்லணும்னா நான் ஒரு தாவர பட்சினி. என்னால யாருக்கும் எந்த ஆபத்தும் வராது. நீங்க என் கூட சாதாரணமா பழகலாம். மொத்தம் எத்தனை டைனோசரால இப்படி பேச முடியும்? எங்க இனம் முழுக்க. ஆனா இதுங்கள மாதிரி கொஞ்சம் பேரால தான் தமிழ் பேச முடியும். உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு மனுஷங்களை ரொம்ப பிடிக்கும். சரி, நான் கிளம்புறேன். போய் மகாராஜாவை பார்க்கணும். பாய். ஏய், ஒரு நிமிஷம். இப்போ நாங்க எங்க போகணும்? அதாவது எங்க தங்கறது? ஓ, ஐ எம் சாரி, உங்ககிட்ட சொல்லிட்டேன்னு நினைச்சேன். ஜிப்போ, அவன் வீட்டுல நீங்க 2 பேரும் தங்கிக்கிறதுக்கு இடம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டான். ஆமா. பாய். சூப்பர், நல்ல டேஸ்டா இருக்கு. இந்தாங்க 4. உனக்கு ரொம்ப சிரமத்தை கொடுக்குறோம் சிப்போ. சாச்சா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு மனுஷங்க மேல அளவு கடந்த மரியாதை இருக்கு. அவங்க சாப்பிடுற விதத்தையும் அவங்க பேசுற விதத்தையும் நான் அப்படியே அட்மயர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்படின்னா உனக்கு ஒரு மனித துணை இருந்ததா? எனக்கு செல்வியான ஒரு பார்ட்னர் இருந்தா. அவ என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் நான் கல்யாணமே பண்ணிக்கல. வாவ், சூப்பர் பார்ட்டியை வளைச்சு போட்டிருக்க. என்னது? தப்பதான் சொன்னா? பார்ட்டி. ரொம்ப புதுமையான வார்த்தை. எங்க டைனோசார்ஸுக்கும் மனசுன்னு ஒண்ணு இருக்குன்னு இந்த மனுஷங்க எப்பதான் புரிஞ்சுக்குவாங்களோ? இங்க எல்லாமே ரொம்ப வெந்தையா இருக்குல்ல? யா, நீ சொல்றது உண்மைதான். இந்த இடமே ரொம்ப விசித்திரமா இருக்கு. மனுஷங்களுக்கு டைனோசர் பார்ட்னரா, அதுவும் நடைமுறையில இருக்கான். கேட்கவே காமெடியா இல்ல? இல்ல, உண்மையை சொல்லணும்னா இது உட்டோப்பியா மாதிரியான இடம். எல்லாருமே இங்க கலந்துதான் இருப்பாங்க. ஆனா என்னால ஒரு டைனோசரை பார்ட்னரா நிச்சயமா ஏத்துக்க முடியாது. அவங்க சொல்ற மாதிரி இங்கே தங்கி படிக்கிறதெல்லாம் என்னால முடியாத காரியம். நீ ஏன் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடியாதுன்னு சொல்ற? நாம தான் வீட்டுக்கு போறோமே, அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? வீட்டுக்கா? எப்படி போக முடியும்னு நினைக்கிற?
அப்போ உனக்கு வீட்டுக்கு போகணும்னு எண்ணமே இல்லையா? இங்கே செட்டில் எல்லாம் நினைக்கிறியா? ஒரு தடவை யோசிச்சு பாரு, இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்கு, அமைதியா இருக்கு. அப்பாவை பறிகொடுத்த இந்த இடத்துல இருக்க எனக்கு பிடிக்கல. அத நானும் மறுக்கல. உன் பாட்டி கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி இதை என் கையில கொடுத்து, உனக்கு 18 வயசு ஆகும்போது இதை பத்திரமா உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. பிரிச்சு பாரு. இதுல என்ன எழுதிருக்கு? வெளிச்சத்தை கண்டுபிடி. ஆஹா. சூரியகாந்தி மணி. அவங்க பத்திரமா பாதுகாத்து வச்சிருந்த பெரிய பொக்கிஷம். கிட்டத்தட்ட 100 வருஷங்களுக்கு முன்னாடி டெனிசன்ங்கிற ஒரு ஆராய்ச்சியாளர் அவங்களுக்கு பரிசா கொடுத்தது. ஆஹா, ரொம்ப பொருத்தமா பொருந்திடுச்சு. இந்த உலகத்திலேயே விலை மதிக்க முடியாத மணி இது. உன் மேல உன் பாட்டிக்கு கொள்ள புரியும். அவர் ரொம்ப அழகா இருக்கார்ல. நீ அப்படி வச்ச கண்ணை வாங்காம பாக்குறது மகாராஜாக்கு தெரிஞ்சதுன்னு வை, உன்னை இந்த தீவை விட்டு துரத்திடுவாரு. தேவையில்லாத ஆசைகளை வளர்த்துக்கிட்டு எதிர்காலத்தை பாழாக்கிக்காத. நம்ம சீக்கிரமா போனோம். இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. இந்த டவரோட உச்சிக்கு போகணும். மொத்தம் 361 படிக்கட்டு இருக்கு. யார் முதல்ல போறான்னு பார்க்கலாமா? கொஞ்சம் மெல்லமா போ, எனக்கு மூச்சு வாங்குது. உங்க ஊர்ல படிக்கட்டே இருக்காதா? மூச்சு வாங்குதா? என் கண்ணை என்னாலே நம்ப முடியல. இவ்வளவு அற்புதமா இருக்கும் நான் நினைக்கவே இல்லை. நான் நினைச்சதை விட இது ரொம்ப உயரமா இருக்கு. டைனோடோபியா முழுக்க இந்த மணி ஒளிய பரப்பும். இதை விட சக்தி வாய்ந்த மணி வேற எதுவும் இல்ல. இதுக்கு நிகர் இதுதான். எதுக்கு ஜன்னலை திறக்கிறாங்க? டைனோடோபியாவை சுத்தி இருக்கிற எல்லா மணிகளையும் தினமும் சாயந்தரம் இந்த மணியோட ஒளிக்கதிர்கள் தான் பிரகாசிக்க செய்யும். வா, நேரமாச்சு. நம்ம இங்க இருந்து பார்க்கலாம். இந்த சூரியகாந்தி மணி எப்படி பிறக்குது? இது ரொம்ப பழமையான மணின்னு சொல்லலாம். கடலுக்கு அடியில எங்கேயோ புதைஞ்சு கிடக்கிறதா ஆராய்ச்சியாளர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஓ, வெல்கம் வெல்கம். சரியா கடை மூடுற நேரத்துக்கு வந்திருக்க. நான் இந்த தீவை விட்டு வெளியே போகணும். நானும் கடந்த 20 வருஷமா இந்த தீவை விட்டு வெளியில போகணும்னு பலமுறை முயற்சி பண்ணி எத்தனையோ பொருட்களை சேகரித்து வச்சிருந்தேன். ஆனால் ஒன்று மட்டும் கிடைச்சிருந்தா இந்த தீவை விட்டு எப்போவோ போயிருப்பேன். அது இன்னும் எனக்கு கிடைக்கல. அதுதான் கேப்டன்ஸ் லாக். அது கிடைக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. இப்போ அந்த கேப்டன்ஸ் லாக் எங்க இருக்கு? வேற எங்க? அந்த பழங்கால லைப்ரரியில தான். அதோட சாவி கொத்து உனக்கு அடைக்கலம் கொடுத்த அந்த டைனோசர் கிட்ட இருக்கு. ஜிப்போவா? நீ மனசு வச்ச சாவி வாங்கிட்டு வரது உனக்கு பெரிய வேலை இல்லை. என்ன திருட சொல்றீங்களா? அந்த டைனோசர் எனக்கு எந்த துரோகமும் பண்ணல. அப்படி இருக்கிறப்ப நான் எதுக்கு அதை மோசம் பண்ணணும்? அது தப்பு இல்லையா? அப்படியா? அப்ப இதை என்ன சொல்லுவேன்? இந்த ஊனத்துக்கு காரணம் நீ சொல்ற அதே டைனோசர் சாரி தான். ஒரு ஆராய்ச்சி விஷயமா பழம்பெரும் கோயிலுக்கு போனா அதுங்க என் மேல விழுந்து என்னை புடிங்கி தின்னுடுச்சுங்க. அப்ப நான் என்ன அதுக்கு துரோகம் பண்ணேன்? இங்க தானே இருந்திருக்கணும். எங்க போச்சு? என்ன ஜிப்போ, டென்ஷனா இருக்கு? என்னாச்சு? இங்க இப்படிப்பட்ட கொடுமையெல்லாம் கூட நடக்குமா? என்னோட புக்கு ஒண்ணு என் வாயால அதை சொல்றதுக்கே ரொம்ப வெக்கமா இருக்கு. ஒரு புத்தகம் திருட்டு போயிருக்கு. உண்மையாவா? திருடு போயிருக்காது, எங்கேயாவது மிஸ் ஆயிருக்கும். லைப்ரரி முழுக்க தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே காணோம். எல்லாரும் எங்க ஆளுங்க, எல்லாரும் நல்லவங்க நான் நம்புறேன். ஆனா எனக்கு துரோகம் செய்ய எப்படி மனசு வந்தது? லைப்ரரியில இருந்து புக்ஸ் திருட்டு போறது சகஜம்தான் சிப்போ. ஆனா இந்த விசித்திர தீவுல அது சகஜம் இல்ல. புத்தகங்கிறது 10 பேருக்கும் சொந்தமான சொத்து மாதிரி.
கரெக்ட். இதுதான் கேப்டன்ஸ் லாக். இதுல நமக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இருக்கு. இந்த இடத்துக்கு வந்த 2 சப்மெரின்ஸ்ல ஒன்று மட்டும் திரும்பி போகாம இங்கேயே இருந்துடுச்சு. வெளியே போறதுக்கான வழியை கண்டுபிடிக்கிறேன் நீங்க. அந்த வேலையத்தான் இருக்கேன். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த சப்மெரினால எனக்கு ஆக வேண்டிய வேலை ஒன்று இருக்கு. ஒரு நிமிஷம், வெளியே போறதுக்கு வழியை சொல்றேன் நீங்க. அதான் நம்ம டீல். நாளைக்கு அர்த்தராத்திரி நாம இங்க இருந்து கிளம்பலாம். ஆனா நீ தனியா வரணும். எங்க அண்ணனை விட்டு என்னால வர முடியாது. அண்ணனா? ஒரு வாட்டி இப்படி வா. நீ உன்னோட அண்ணனை நினைச்சு வீணா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. அவனை பார்த்து எவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு. கார் கர்த்தா அவன் இங்கேயே செட்டில் கூர் 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 என்ன இருந்தாலும் அவன் என் அண்ணன். கூர் அவனை விட்டுட்டு என்னால வர முடியாது. உன்னோட அவன் வரணும் இல்ல. அவன் முழுசா டைனடோப்பி நான் மாறிக்கிட்டு இருக்கான். உன்னுடைய இது வீண் முயற்சி. கரெக்ட் கரெக்ட் கரெக்டா சொன்ன. கிராஜுவேஷன் எக்ஸாம்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டியா? பண்ணிருக்கேன். ஒவ்வொரு டைனோடோபியனையும் கேட்கக்கூடிய கேள்வியை தான் இப்போ நாங்க கேட்டிருக்கோம். நம் வாழ்க்கை எவ்விதமானதென்று. இந்த கேள்விக்கு திரு டேவிட் உணர்ச்சி பூர்வமா 17 பக்கத்துக்கு பதில் எழுதியிருக்காரு. ஆனா அதோட கரு வழி தவறி இருக்கு. எல்லாரையும் விட கால் ரொம்ப அருமையா எழுதியிருக்காரு. அதை இப்ப சபையில இருக்கிற எல்லாருக்கும் படிச்சு காட்டுவோம். கேளுங்க. வானம் பார்த்த பூமி, வறட்சியே காணா உலகம், காடு மலை நதிகள் எல்லாம் நம்மோட கவிப்பாட கூடும். கனவுகள் இல்லா வாழ்க்கை, நிஜத்துவம் நிறைந்த வாழ்க்கை நம் வாழ்க்கை. ஆஹா, அற்புதம் அற்புதம், மிகவும் அற்புதம். இது மோசம். யாரோ எழுதினதை காப்பி அடிச்சு நீ பில்டப் கொடுக்குறியா? கால் ஒரு அனுபவசாலி எழுதின மாதிரி எழுதியிருக்காருல. ஆமா, உண்மையிலே ரொம்ப அருமையா இருக்கு ஜிப்போ. உன் வாழ்க்கையில மோசம் துரோகம் இதை தவிர வேற எதுவும் பண்ண மாட்டியா? நான் அவனை டாமினேட் பண்ணிட்டேன்னு கோவமா இருக்கா? ஏய், இந்த பரீட்சையில பாஸ் ஆக நான் எவ்வளவு முயற்சி எடுத்திருக்கேன் தெரியுமா? இங்கேயே பிறந்து வளர்ந்தவ மாதிரி ஏன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு ஏன் இந்த இடம்னா பிடிக்க மாட்டேங்குது? எதை சொல்றதுன்னு எனக்கு புரியல. அப்பா இறந்ததுக்கும் இந்த இடத்துக்கும் நீ சம்மந்தப்படுத்திக்கிட்டே இருக்கேன்னு நினைக்கிறேன். அதானே? டேவிட், அவரை இதுல இழுக்காத. வேண்டாம் தான் நினைச்சேன். ஆனா யோசிச்சு பாரு, இன்னைக்கு நம்மளோட இந்த நிலைமைக்கு அவர் தானே காரணம். தயவு செஞ்சு அவரை பத்தி அப்படி பேசாத. உனக்கும் அவருக்குமாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. என்னோட விஷயத்துல அவர் கண்டுகிட்டதே இல்ல. அது எதுக்குன்னு உனக்கே தெரியும். எங்க அம்மாக்கு செஞ்ச துரோகத்தை தான் உங்க அம்மாக்கும் செஞ்சாரு. அப்படி இருந்தும் அவரை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுற. இப்படி பேச உனக்கு வெக்கமா இல்ல? உள்ளத சொன்ன. அவர் இல்லாததால நான் இப்ப சுதந்திரமா இருக்கேன். என் இஷ்டப்படி நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அவரு திரும்ப வராம இருந்துட்டா நல்லா இருக்கும். என்ன அடிக்கிறீங்க? அவங்க 2 பேரோட சண்டைக்கு நான் தான் காரணம். நான் டேவிட மட்டும். நோ. நீ எதுக்கு பழிய வீணா ஓ மேல போட்டுக்கிற? அது அண்ணன் தம்பிகளோட சண்டை. நான் போய் அவங்கள கண்டுபிடிக்கணும். எனது நீ போக போறியா? பின் என்ன பண்ண சொல்ற? பாத்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்றியா? உங்க அப்பாவை நினைச்சு பார்த்தா எனக்கு உடம்பெல்லாம் நடுங்குது. சரி, நான் போய் என் பேக் எடுத்துட்டு வரேன். எதுக்கு? உன்னை தனியா அனுப்பிட்டு என்னால நிம்மதியா இருக்க முடியாது. வாட்டர்ஃபால் போஸ்ட் ஆபீஸுக்கு வரவேற்கிறேன். நான் தான் பறக்கும் தூதுவன் 371. உங்களுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க. இன்னையில இருந்து புது விதிமுறைகளை அறிவிச்சிருக்காங்கறத உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். சாரி 371. கண்ணை திறந்து என்ன பாரு டேவிட். டேவிட், டேவிட், கால். மேரியானும் நானும் வந்திருக்கோம். இவங்க எங்க இருக்காங்களோ என்னவோ.
என் சின்ன வயசுல இருந்தே நான் இது வரைக்கும் வாட்டர் ஃபால் சிட்டியை தாண்டி வந்ததே கிடையாது. வெரி குட் மேரியா. நீ உன் கூட ஒரு தூதுவனையும் கூட்டிட்டு வந்திருக்கியா? ஹலோ, பெட்டியை தரங்க. அம்மாடி, இங்க பாருங்க. வாட்டர் ஃபால் சிட்டி எல்லையை தாண்டி எந்த ஒரு செய்தியை கொண்டு போறதா இருந்தாலும் கட்டணம் கொஞ்சம் அதிகமாகும். என்ன பண்ணணும் சொல்லுங்க? காலும் டேவிடும் எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு என்ன செய்தி சொல்லணும்? நாம அந்த இடத்துக்கு போற வரைக்கும் அவங்கள அங்கேயே இருக்க சொல்லணும். அப்படியே சொல்றேன். முடிஞ்ச அளவுக்கு வேகமா போ. யாரையாவது கேளு, கண்டுபிடிச்சிட்டு வா. போ. கால் டேவிட், கால் டேவிட் எங்க இருக்கீங்க? எப்படி தரது? எங்க இருக்கீங்க? எங்க இருக்கீங்க? அப்படின்னா இப்ப என்ன பண்ணலாம்? வெயிட் பண்ணலாம். டேவிட், இப்படி உட்கார். உதவிக்கு யாரோ கிடைப்பாங்களான்னு பார்த்துட்டு வரேன். ஹலோ 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 ரொம்ப அடர்த்தியான காடா இருக்க. இந்த காட்டுல அவங்க எங்க இருக்காங்களோ? இங்க இருந்து பார்த்தா எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கு. அங்க ஏதோ ஒரு சின்ன நதி தெரியுதே. இங்க கால் டேவிட்னு யாராவது இருக்காங்களாப்பா? நான் தான். என் பேர் தான் கால். வந்த வேலை முடிஞ்சது. இங்க பாருங்க, நான் வர வரைக்கும் எங்கே இருங்க. இப்ப வந்துடுறேன். வாங்க வாங்க, இங்கதான், இந்த பக்கம் தான், இங்கதான் இருக்காங்க. கால் டேவிட் எங்க இருக்கீங்க? இங்கதான் இருக்காங்கன்னு சொல்றல, வாங்க. கால் டேவிட். யாரோ வராங்க. கால் இந்த பக்கம் வாங்க. ஐயோ அம்மா, அங்கே இருங்க, நாங்களே அங்க வரோம். மொத்தத்துல கிடைச்சிட்டாங்க. அவ என்ன பண்றா? என்ன பண்றான்னு கேட்டா கேட்டுக்கிட்டு இருக்கா. கண்ணு தர டேவிட். டேவிட், ஆஹா, அற்புதம். இந்த இடம் உண்மையிலேயே ரொம்ப அற்புதமா இருக்கு. இந்த கோயில் காணாம போய் எத்தனையோ வருஷங்களாச்சு. அதோ அங்க பாரு, அவர் தான் ஆக்ஸா, பாதாள உலகத்தோட மகாராஜா. விஞ்ஞானிகள் அவரை பாதி மனுஷன் பாதி டைனோசர்னு சொல்லுவாங்க. அது எவ்வளவு பெரிய உண்மை இல்ல? நான் செஞ்ச ஆராய்ச்சிக்கு நீங்க உயிர் கொடுத்துருக்கீங்க. சமுத்திர கர்ப்பத்துக்கு போக இங்கதான் எங்கேயோ வழி இருக்கணும். ஆனா என்ன ஜிப்போ? இங்க எல்லா நுழைவாயிலையும் மாமிச பட்சணிகள் காவலுக்கு இருக்குமே, அது ரொம்ப ஆபத்து. இங்க இருந்து நம்ம சீக்கிரம் போயிடணும். மேரியன் வா. டேவிடால நடக்க முடியாதே. டேவிட், எழுந்து நம்ம உடனே கிளம்பணும். நான் போய் ஜிப்போவை கூட்டிட்டு வரேன். நான் உனக்காக வெயிட் பண்றேன். வேண்டாம் கால், டேவிடை கூட்டிட்டு நீ போயிடு.
ஜிப்போ நாம இங்க இருந்து கிளம்பணும், சீக்கிரம் வா. மேரியா, நீ இதை பார்த்தே ஆகணும். இதெல்லாம் எவ்வளவு தத்ரூபமா செதுக்கியிருக்காங்கன்னு பாரு. ஜிப்போ அதுக்கெல்லாம் டைம் இல்ல, நம்ம கிளம்பணும், சீக்கிரம் வா. சீக்கிரம் வாங்க, come on. நாம நல்லா மாட்டிக்கிட்டோம். மேரியன், யோசிக்காத, ஓடி வா. வேண்டாம் மேரியா. வா மேரியன், வா. நிக்காத, வந்துரு. வந்து, ஜாக்கிரதை. ஜம்ப் பண்ணு மேரியா, ஜம்ப் பண்ணு. செத்து பொழைச்சேன்டா சாமி. ஐயோ, என்னால முடியல. இதுக்கு மேல என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. எனக்கு என்னவோ நாம வழி தவறிட்டோமோன்னு சந்தேகமா இருக்கு மேரியான். ஒரு நிமிஷம் இருங்க. நீ என்ன பண்ற? ஜாக்கிரதையா ஏறு மேரியான், வழிக்கு விழுந்துற போற, பாத்து. மேரியான், என்ன மேரியான், உனக்கு ஏதாவது தெரியுதா? மேரியான், ஏதாவது சொல்லு. உனக்கு என்ன தெரியுது? நாங்க இங்க இருக்கோம். ஹலோ ஹலோ ஹலோ. அவங்க தெரியுறாங்க, அதோ அங்க இருக்காங்க. எங்களை விடாமல கொண்டு போய் சேர்க்கறீங்களா? என் ஃப்ரெண்டுக்கு அடிபட்டு இருக்கு. உங்களை அந்த மலையடி வாரத்துல கொண்டு போய் விட்டுறோம். அங்க இருந்து விதாபா கொஞ்சம் பக்கத்துல தான். அம்மா, மேரியன், இங்க இருக்கிற எல்லா வயலுக்கும் அவங்க தான் மேட்ரியார்க். மேட்ரியாக்கா? அப்படின்னா என்ன? உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இந்த இடத்துக்கே அவங்க தான் இன்சார்ஜ். மேரியனோட அம்மா. வணக்கம், என் பேர் கால். உங்களை பத்தி நான் ரொம்ப கேள்விப்பட்டேன். இவர்தான் உங்க அண்ணனா? இன்னும் மயக்கம் தெரியலையா? இவரோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. உடனடியா கவனிச்சாகணும். இவ்வளவு சின்ன வயசுல இத்தனை பிரச்சனைகளை சமாளிக்க எங்க கத்துக்கிட்டீங்க? அதெல்லாம் ஒரு கலை, கத்துக்கிட்டாலாம் வராது. ஆனா இங்க கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. சமந்தா, கம் ஆன் டேவிட். உடனே வைத்தியரை வர சொல்லி டேவிட்டுக்கு சிகிச்சை ஆரம்பிக்க சொல்லு. உங்க அப்பா கிட்ட கூட சொல்லாம இவங்களை காப்பாத்தணும்னு போயிட்டேன். உன் மேல அவரு ரொம்ப கோவமா இருக்காரு தெரியுமா? ஏன் அப்படி சொல்லாம கொள்ளாம போயிட்ட? என் நிலைமையில நீ இருந்தா நீயும் அதுதான் பண்ணிருப்ப. அவங்க என்னோட நண்பர்கள். வயசுக்கு வந்த பொண்ணு, கொஞ்சம் பார்த்து நடந்துக்க. கலக்கல சிப்போ. இவ்வளவு வேகமா அடிக்கூடாது, இது மோசம். நான் தான் ஜெயிச்சேன், நல்லா முயற்சி பண்ணேன். ஆனா உனக்கு 3 பாயிண்ட் தான் வந்திருக்கு. 3 பாயிண்ட் வாங்கிட்டேனா? அப்ப நல்லா தான் விளையாடுற. ஆனா ஜெயிக்கிறதுக்கு நீ ஸ்மாஷ் எப்படி அடிக்கணுமோ கத்துக்கணும். கவலைப்படாத, அதையும் சீக்கிரமாவே கத்துக்குவேன். சிப்போ, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அது நான் காலோட மேட்ச் விளையாடி என் டேலண்ட்டை வெளிப்படுத்துறேன். இதை தவிர இங்க உங்களுக்கு வேற வேலை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? என்ன மன்னிச்சிருங்க மகாராணி, நிறையவே வேலை இருக்கு.
ஆனா நான் இவர் மேல ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு இது உபயோகமா இருக்குமேனு தான். என் மேல ஆராய்ச்சி பண்றியா? ஆமா, மனிதர்களோட மனோபாவங்களை பத்தி. சும்மா வாய்க்கு வந்தபடி உளராத. கார்ல், நீ இங்க ஹாலிடேஸ் என்ஜாய் பண்றதுக்காக வரல, மத்தவங்களோட சேர்ந்து நீயும் வேலை பார்க்கணும். இத பாருங்க, உங்களை நான் ரொம்ப மதிக்கிறேன். ஆனா நான் ஒரு டைனோடோபியனா மாற முடியாது. நான் எங்க ஊருக்கு போய் ஆகணும். தினம் உனக்கு வேண்டியது நீ சாப்பிடுறல்ல? சாப்பிடுறேன். ஏன் கேக்குறீங்க? அப்ப வேலை செய்யணும். இப்பவே, இந்த நிமிஷமே. என்னப்பா பண்றீங்க? சீக்கிரம் எடுத்து வைங்க. ஏய் பாத்து கீழ போட்டு போறேன். கொண்டு போ. ஐயா பெரியவரா, இந்தாங்க. சீக்கிரம் கொண்டு போங்க. சீக்கிரம். நல்லா ஆகட்டும். உனக்கு என்ன பிடிக்குமா கால்? உனக்கு சந்தேகமே வேண்டாம். இத பாரு, என்னைக்கு நான் உன்னை இந்த ரகசிய தீவுல முதல் தடவையா பார்த்தேனோ அன்னைக்கே நீ தான் என் லவர்னு முடிவே பண்ணிட்டேன். டைனோசர் எப்படி பார்க்குமோ அதே மாதிரி நீங்களும் பார்க்க கத்துக்கணும். இது நமக்கு கிடைச்ச ஒரு பரிசு. மத்தவங்க மாதிரி இல்லாம நாம டைனோசர்களோட தான் வாழணும். அதனால அதுங்க மாதிரி நாம பார்க்க கத்துக்கணும். அதோட மனசுல இருக்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். கண்ணை மூடிக்கிட்டு கேளுங்க. நான் எப்பவும் இவ்வளவு சந்தோஷமா இருந்ததே இல்லை தெரியுமா? இந்த தீவு எனக்குள்ளேயே மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. கார்ல், நீ தரப்படையில வேலை செய். இங்கேயே தங்கி அதுக்கு தேவையான பயிற்சியை எடுத்துக்க. டேவிட், நீ ஆகாயத்துல பறக்கணும். உண்மையா தான் சொல்றீங்களா? ஆமா, நீ கேனியன் சிட்டிக்கு போய் ஸ்கைபேக்ஸ் ட்ரைனிங் எடுத்துக்க. மேரியன், நீயும் டேவிடோட சேர்ந்து கேனியன் சிட்டிக்கு போ. நம்ம தீவுல இருக்கிற அதிகபட்ச தரிசல் நிலம் அங்கதான் இருக்கு. வர வர அந்த பகுதியில இருக்கிற டைனோசர்களால பிரச்சனை அதிகமாகிட்டே இருக்கு. அத கண்காணி. எனக்கு விருப்பம் இல்லாத வேலையை சொல்லி நான் வற்புறுத்தினா எது செஞ்சாலும் அது உன்னுடைய நல்லதுக்கு தான் தெரிஞ்சுக்கோ. ஆமா, நான் இப்ப அங்க போக வேண்டிய அவ்வளவு அவசியம் என்ன? அதுவும் டேவிடோட எதிர்காலத்தை நினைச்சுதான் சொல்றேன். நாம முன்னெச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. வரப்போற பிரச்சனைகளை சமாளிக்க டேவிட் தான் சரியான ஆளு. உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம பழங்கால நூல்களையும் அறிஞர்கள் சொன்னதையும் புரட்டி பார்த்து கரைச்சி குடிச்சு நான் ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். அந்த ஆராய்ச்சியோட முடிவுல எனக்கு தெரிய வந்த விஷயங்கள் என்னன்னா, நம்ம டைனோடோபியால சமுத்திர கர்ப்பத்துக்கு போக 3 வழிகள் இருக்கு. அது நம்மளோட பழம்பெரும் கோயில்ல இருக்கு. இன்னும் இத பத்தி நாம தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா அந்த இடத்துக்கே போய் ஆராய்ச்சிகளை பண்ணணும். வேண்டாம் வேண்டாம். ஆல்மசார், விசித்திர தீவுக்கு சம்பந்தப்பட்ட ரகசியங்களை ரகசியமாகவே வைக்க வேண்டும், அம்பலப்படுத்தக்கூடாது என்று எச்சரிக்கிறது. ஆனா மகாராஜா, இது நம்ம எதிர்காலத்துக்கு ரொம்ப முக்கியமானது. நீங்க ஒரு தடவை என்னோட ஆராய்ச்சியை போது நிறுத்து. அந்த பகுதிகளில் மாமிச ஆகாரம் சாப்பிடுற மிருகங்கள் காவலுக்கு இருக்கும். எல்லைகளை மீறுறது யாருக்கும் நல்லதில்ல. உண்மைதான். ஆனா நம்ம அந்த இடத்துக்கு போனா சூரியகாந்தி மணி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஏதோ உன் தலையெழுத்து நல்லா இருந்ததுனால நீ உயிர் தப்பி வெளியே வந்திருக்க. அதனால இப்படிப்பட்ட அபாயகரமான ஆராய்ச்சிகளை பண்ணக்கூடாதுன்னு நான் தடை விதிக்கிறேன். இதோட இந்த சபை முடிவடையுது. சவுககூட், சவுககூட், இடது பக்கம் போகணும். சவுககூட், சவுககூட். எனக்கு உன்னை பார்த்தா வேடிக்கையா இருக்கு டேவிட். மேரியன், உங்க அம்மா ஏன் இப்படி சதி பண்ணாங்கன்னு எனக்கு புரியவே இல்ல. கேனியன் சிட்டிக்கு போக வேண்டியது கால் தானே, நான் இல்ல. நீ ஏன் அப்படி சொல்ற? ஆகாயத்துல பறக்கணும்னு ஆசைப்படுறது கால் தான். நீ வீணா எங்க அம்மாவை தப்பா நினைக்கிற டேவிட். அவங்க காரணம் இல்லாம எந்த முடிவையும் எடுக்க மாட்டாங்க. உன்னை பார்த்த உடனேயே அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. நானும் தான். ப்ளீஸ் வெல்கம். Thank you very much. என் பேரு மேரியன், இவர் டேவிட். தெரியும். என் பேரு ருமானி டெனிசன். கேனியன் சிட்டிக்கு வரவேற்கிறேன். Thanks. மேரியன் உனக்காக சிட்டி கவுன்சில் எதிர்பார்க்கறாங்க. ஓகே, நீ கிளம்பு, நாம அப்புறம் பார்க்கலாம். நீ எதுக்கும் கவலைப்படாத டேவிட், நான் அப்புறமா மீட் பண்றேன். கேப்டன் கிட்ட கூட்டிட்டு போறேன், வாங்க. பை. பை.
அப்புறம் வேலை எப்படி போயிட்டு இருக்கு? நான் போயிட்டு இருக்கேன். இது ரொம்ப கஷ்டமான வேலையா இருக்கு. உங்க டிக்கெட்டை கொடுங்க. 26 26 இங்க இருக்கு. ஓகே கால், இது உங்களுடையது. என்ன சொல்ல வர? என்னோடதுனா? நீங்க தான் இதை பாத்துக்கணும். இல்ல, எனக்கு சத்தியமா புரியல. இதான் உங்களோட வாழ்க்கை துணைவி. நீங்க பார்க்குற இந்த சிற்பங்களை சென்ட்ரன்ஸ் சொல்லுவோம். அது இந்த கேன்யோனை பிரிக்கும். சிற்பங்களுக்கு மேல இருக்கிற காத்து ஆகாய படைக்கு சொந்தம், கீழே இருக்கிற பகுதி ராட்சச கழுகுகளுக்கு சொந்தம். இவங்க 2 பேருக்கும் இடையில நல்லுறவு இல்லாததுனால ராட்சச கழுகுகளோட நாம் நடத்திய பேச்சுவார்த்தைகள் பலிக்கல. உங்க மனசுல பயம் இருந்தா நீங்க என்னைக்கும் இந்த படையில சாதிக்க முடியாது. முதல் பாடம், ஸ்கைபேக்ஸ் மேல நீங்க சவாரி செய்யல, நீங்களும் அதோட பறக்குறீங்கன்னு நினைக்கணும். கவனிங்க. அதுங்களோட பறக்கும்போது உங்க கவனம் இந்த தீவோட பாதுகாப்பு மேலதான் இருக்கணும். ராட்சச கழுகுகளை அழிக்கிறது தான் நம்ம லட்சியம். ஆனா அது அவ்வளவு சுலபம் இல்லை. இதுக்காக நாம நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும். நான் தப்பான இடத்துக்கு வந்திருக்கேன்னு எனக்கு தோணுது. ஆகாய படைக்கு கொடுக்க வேண்டிய பயிற்சியை எனக்கு கொடுத்தா என்ன பிரயோஜனம்? நான் இருக்க வேண்டியது பூமின்னு எனக்கு தெரியும். பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்ல? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ராட்சச கழுகுனால பிரச்சனை இருக்குன்னு தான் இந்த ட்ரைனிங் எல்லாம். மேலே எங்கேயோ ஆகாயத்துல பட்சி மேல உட்காந்து பறக்கிறதுனா. சரி, உன் ட்ரைனிங் எப்படி போயிட்டு இருக்கு? ஓ சூப்பர், ரொம்ப அற்புதமா இருக்கு. 2-3 தடவை ஸ்கைபேக் மிஷன்ல இருந்து கீழே விழுந்துட்டேன் தெரியுமா? உண்மையாவா? ஆமா, ஐ மீன் அது மேல உட்கார்றதை விட கஷ்டம் வேற எதுவும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த யூனிஃபார்ம்ல நீ ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்க. என்ன? ஒன்றும் இல்லை, நீ அங்கே ரொம்ப ஜாக்கிரதையா இரு. ஓகே, நீ இங்கே இல்லாம நான் ரொம்ப தனியா ஃபீல் பண்றேன். ஒரு தடவை எல்லாரும் இப்படி பாருங்க. என்னது இது? இந்த சூரியகாந்தி மணி எல்லாம் செயலிழந்து போச்சு. ஆனா உங்க மகாராஜா மட்டும் உங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்ல, உங்களை காப்பாத்துறதுக்கு நான் இருக்கேன்னு அபயம் கொடுக்கிறாரு. நீ தேவையில்லாம என்ன அவமானப்படுத்துற சைரஸ். இந்த மாத இறுதிக்குள்ள 12 புதிய சூரியகாந்தி மணிகள் நமக்கு கிடைக்க போகுதுங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். அதை தகுந்த முறையில பராமரிச்சா இனி வருங்காலத்துல நமக்கு மணியோட குறைபாடு இருக்காதுங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். இப்போதைக்கு உங்ககிட்ட எத்தனை சூரியகாந்தி மணி இருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா? இப்போதைய நிலைமைக்கு எவ்வளவு இருக்குன்னு கேட்டா பதில் சொல்றது கஷ்டம்தான். ஒண்ணு கூட இல்ல, அதான் உண்மை. அதுக்காகத்தான் நான் சமுத்திர கர்ப்பத்துக்கு போய் அங்க புதைஞ்சிருக்கிற சூரியகாந்தி மணியை எடுத்துட்டு வரதுக்கு அனுமதி கேட்கிறேன். அதன் மூலமா நமக்கு வர இருக்கிற ஆபத்தை நம்மளால தவிர்க்க முடியும். இவரை வெளியே எடுத்துட்டு போங்க. இந்த தீவுல புரட்சியாளர்களுக்கு இடம் கொடுக்க நான் அனுமதிக்க மாட்டேன். சுறுசுறுப்பா வேலை நடக்குது. யாரு? ஓ, நீங்களா? ஹாய் சைரஸ். நீ இதுக்கு முன்னாடி எங்கேயாவது படகோட்டிய வேலை செஞ்சியா? இந்த வேலையெல்லாம் எங்க அப்பா கத்து கொடுத்தாரு. குட். அது சரி, என்ன இந்த பக்கம்? நிறைஞ்ச சபையில உண்மையை பேசின புரட்சிக்காரன்னு என்னை துரத்தி விட்டாங்க. கார்ல், உன்னுடைய இது வீண் முயற்சி. இந்த சின்ன போட்ல போனா பெருங்கடல் உன்னை விழுங்காம இருக்கணும்னு நம்புறியா? அப்படின்னா ஒரு பயந்தாங்கோலி மாதிரி நான் இங்கே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? என்னுடைய பேச்சு நீ அலட்சியமா நினைக்காத கார்ல். இங்க பாரு, பைரட் ஷாட் அது மட்டும் இருந்து சின்ன வையே, நீ இங்கிருந்து நிச்சயமா தப்பிச்சு போகலாம். உங்களால் அது கொண்டு வர முடியுமா? உனக்காக இது கூட செய்ய மாட்டேனா? சைரஸை நம்பினோர் கைவிடப்படார். அட, என்ன சத்தம்? முட்டை உடையுது. சமந்தா,
முட்டை உடையுது. இதுல இருந்து குட்டி வெளியே வருதுன்னு நினைக்கிறேன். இது என்ன சொல்லுது? நீதான் அதை காப்பாத்த போறேன்னு நினைக்குது. நீதான் அதுக்கு எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கு. சும்மா இருங்க, காமெடி பண்ணாதீங்க. சொல்றது நீ கேட்டாகணும், இல்லைன்னா உனக்கு நிச்சயம் தண்டனை கிடைக்கும். யாரங்க? யாரோ ஆபத்துல இருக்காங்க. மேரியன்! நீ நான் சொன்னதை மீறிட, பாதுகாப்பு விதிகளை மீறி நடந்துக்கிட்ட. உனக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு உங்க அப்பா என்கிட்ட முன்னாடியே சொன்னாரு. இப்ப நான் என்ன செஞ்சேன்னு இந்த நீங்க வாட்டர் ஃபால் சிட்டிக்கு அவர் மகாராஜா, அவர் சொன்னபடி நடக்க வேண்டியது என் கடமை. உன்னோட பயிற்சி காலம் முடிவடைஞ்சிடுச்சு. நீ அடுத்து என்ன செய்யணும் உங்க அப்பா சொல்ற வரைக்கும் இங்க இருந்து எங்கேயும் போக கூடாது. நான் சொன்னது புரிஞ்சுதா? ஓகே சார். கரெக்ட், அப்படிதான். முயற்சியை விடாத. அவ்வளவுதான் டேவிட், அவ்வளவுதான். நீ கத்துக்கிட்ட டேவிட். வெரி குட். உண்மையிலேயே ரொம்ப நல்லா பிராக்டிஸ் பண்ணிருக்க. கீப் இட் அப். என்ன பாக்குறீங்க? நீ ரொம்பவே கஷ்டப்பட்ட. ஆனா நீ கத்துக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. நீங்க என்ன ஃபெயில் பண்ண போறீங்களா? நீங்க சொன்ன எல்லா டெக்னிக்ஸையும் நான் பிராக்டிஸ் பண்ணேன். இங்க இருக்கிற எல்லாரையும் விட நான் ரொம்ப நல்லா பண்ணேன். இதுக்கு மேல நான் என்ன செய்யணுங்கிறீங்க? ஸ்கை பேக்ஸோட ஒரு ராத்திரி இரு, அதோட கூட்டுல தூங்கு. அதுக்கப்புறமா நான் உன்னை பாஸ் பண்றேன். என்ன ஜோக் அடிக்கிறீங்களா? நான் இங்க இருந்து போறேன். இங்க இருக்கிறதால டைம் வேஸ்ட் தான். நீ இந்த வேலைக்கு ஒத்து வர மாட்டேன்னு அவரே சொல்றாரு. டேவிட், ஸ்கை பேக்ஸை வச்சு என்னால பறக்க முடியுமா? உன்னை அது மேல ஏறி போக சொன்னாங்களா? இல்ல. ஒரு வேளை சொன்னா ரொமனாவை துணைக்கு கூப்பிட்டுக்க. இப்பெல்லாம் ரொமனாவும் நீயும் ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி தெரியுது. அன்னைக்கு நான் வந்தப்ப பார்த்தேன். உனக்கு அவ மேல ரொமனானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கெஸ் பண்ணேன். ஆனா அது எனக்கு பிடிக்கல. என்னாச்சு சைரஸ்? வேண்டாம் வேண்டாம், என்னை எதையும் கேட்காத. என்னுடைய இக்கட்டான நிலைமையை பத்தி உங்ககிட்ட எப்படி சொல்லுவேன்? ஏன் என்னாச்சு? உனக்கு தேவையான பைரட் ஷாட்டை கொண்டு வந்திருக்கேன். ஆனால் அதுக்கான பிரதிபலனை எதிர்பார்க்குற கட்டாய நிலைமையில இருக்கேன்.
இது பாருங்க, என்கிட்ட பணம் எதுவும் இல்லை. நோ 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 நோ, எனக்கு வேண்டியது பணம் இல்லை கார்ல். அதோ அந்த ஃபேக்டரியோட ஒசரத்துல ஜொலிச்சுக்கிட்டு இருக்கே அந்த சூரியகாந்தி மணி வேணும். முடியாது, நிச்சயமா என்னால முடியாது. புக்கு திருட சொன்னீங்க சரி, ஆனா சூரியகாந்தி மணி சான்ஸே இல்லை. ஓ நீ ரொம்ப நேர்மையான ஆள் இல்ல. உனக்கு உன்னோட உயிர் முக்கியமா இல்லை அந்த சூரியகாந்தி மணி முக்கியமான முடிவு பண்ணிக்க கார்ல். அவங்களுக்கு இது போச்சுன்னா இன்னொரு மணி இருக்கு, ஆனா உன்னோட உயிர் போச்சுன்னா இந்த இடம் ரொம்ப அட்டகாசமா இருக்குல்ல? சீக்கிரம் இங்கிருந்து போக விடுவேனா? மரியன், அது ஆகாயத்துல பறக்கிறதுக்கே பிறந்த மாதிரி இல்ல? சுதந்திரமா எந்த பயமும் இல்லாம பறக்குது. பதட்டப்படாத, அதோட பேரு ட்ரையனாடவுன். நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வந்துருச்சு. அசையாம அப்படியே இரு. அது உன்னோட பேச நினைக்குது. நீ இதோட பேரை சொல்லணும். அதோட பேரா? அதோட பேரு எனக்கு எப்படி தெரியும்? உன்னோட எண்ணங்களை கேளு, தெரியும். உனக்கு விண்மீன் பேர் வைக்கிறேன். கார்ல், ஹாய். நான் இங்க இருக்கேன். நீ புத்திசாலின்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதான் இப்படி கூட. முதல்ல மேப்பை கொடுங்க. என் மேல அவ்வளவு அவநம்பிக்கையா? பார்த்துக்க. இந்தாங்க சூரியகாந்தி மணி. தேங்க்யூ. பத்திரமா போயிட்டு வா. உன்னோட உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். தேங்க்யூ சைரஸ். பார்த்து போ, உன்னால முடியும். குட் லக் கார்ல். திருட்டு பயல, இந்த சைரஸிய மோசம் செஞ்சிட்டியா? எங்க போயிட போற? உன்னால ரொம்ப தூரம் போக முடியாது. தண்ணி எப்படி உள்ள வந்துச்சு? ஏன் இப்படி பண்ண? நீங்க விமானப்படையில நிரந்தர உறுப்பினர் ஆகணும்னா இதுதான் உங்களுக்கு கடைசி அவகாசம். நீங்க கூப்பிட்ட உடனே ஸ்கை பேக்ஸ் வராம போனாலும், அதோட நீங்க பறக்க முடியாம போனாலும் நீங்க தோத்து போயிட்டு தான் அர்த்தம்.
சரி, ஆரம்பிக்கலாம். கேரட் வர்மானா, ஆல் தி பெஸ்ட். கேரட் டேவிட். பறக்க முயற்சி செய். உன்னால பறக்க முடியும் டேவிட். என்ன அவ்வளோ ஒத்து பார்க்குறேன்? கரெக்ட் டைமுக்கு வந்திருக்க. டேவிட் முதல் முறையா பறக்க போறான். நீ நிராகரிக்கப்பட்ட டேவிட். கீழே வா. டேவிட், ஒரு நிமிஷம். நான் சொல்றது கேளு. நீ ஃபெயில் ஆகல. தயவு செஞ்சு என்னை தனியா விட்டுரு, ஓகே? நீ ட்ரை பண்ண, இதுல உன் தப்பு எதுவும் இல்ல. அப்பா இருந்தா சந்தோஷப்பட்டிருப்பாரு. நான் ஃபெயில் ஆகிறத அவர் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நீ ஃபெயில் ஆயிட்டேன்னு யார் சொன்னாங்க? டேவிட், அதிசயமா இருக்கு. நீ சாதிக்க போறவன் டேவிட். இப்போ நம்ம விமானப்படையால கிழக்கு பகுதிகளை சரியா கவனிக்க முடியல. குறுக்க வர எதையும் டைரனோசாரஸ் அழிக்குதுங்க. ராட்சச கழுகுகள் அதுங்களோட எல்லையை மீறி தாக்குதுங்க. மற்ற பகுதிகளில் இருக்கிறவங்கள இடமாற்றம் செஞ்சு வாட்டர்ஃபால் சிட்டிக்கு கூட்டிட்டு வருது நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஒரே நேரத்துல ஒட்டுமொத்த பிரச்சனையும் உங்களையே சுத்தி வளைக்குதா மிஸ்டர் ஊனு? இல்லைன்னா எல்லா பகுதியில் இருக்கிறவங்களையும் ஒரே நேரத்தில் காப்பாத்துறது நம்ம படைக்கு கஷ்டமா இருக்கும் சார்.
எல்லாரையும் ஒரே இடத்துக்கு மாத்தினா அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது, எல்லாரையும் சரியா பாதுகாக்கவும் முடியாது. நாசம், எல்லாமே நாசமாக போகுது. போன வாரம் சில பேரை புதுசா நியமிச்சிருக்கேன். அவங்க உணவு உறக்கம் இல்லாம ஓய்வு இல்லாம வேலை செய்யறாங்க. நான் அவங்களுக்கு பின்வாங்கறத கத்துக் கொடுக்கல. அவங்கள நான் வீரர்களா செதுக்கினேன். அவங்கள இன்னும் கஷ்டப்படுத்தினா அவங்க உயிரே போயிடும். இங்க இருக்கிறவங்கெல்லாம் சில நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு தான் வாழறாங்க. அந்த நிபந்தனைகள்ல உயிர் தியாகமும் ஒண்ணு. நீங்க போறது நான் நினைச்ச இடத்துக்கா இருந்தா உங்க முயற்சியை கைவிடுங்க. உங்களால சாதிக்கவே முடியாது. தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைக்காத. நீங்க போகணும்னு நினைக்கிற பழம்பெரும் கோயிலுக்கு இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் முயற்சி பண்ணாங்க. ஆனா ஒருத்தர் கூட உயிரோட திரும்புறதே இல்லை. எங்களுக்கு எதை பத்தியும் பயம் இல்லை. எங்களை பார்த்தா பயமே பயப்படும். கார்ல், இதோ இது வேலை செய்யுமா செய்யாதான்னு எனக்கு தெரியாது. 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தற்காப்புக்கு வச்சுக்க. எனக்கு என்னமோ சைரஸ் மேல சந்தேகமாவே இருக்கு. சமுத்திர கர்ப்பத்துக்கு இங்கேருந்து வழி இருக்கிறதா ஜிப்போ சொன்னா. வாங்க முன்னாடி போலாம். உனக்கு ஏதாவது சத்தம் கேட்டுதா? இல்ல, கொஞ்சம் பயமுறுத்தாம இருக்கியா? என் மனசு எதுக்கோ கெட்டதையே நினைக்குது. டேவிட் சொன்னது உண்மைதான். எனக்கும் அப்படிதான் தோணுது. நம்ம இங்கிருந்து போயிடலாம். ஒரு நிமிஷம் இருங்க. உங்களை கைது செய்றேன். உங்களை வீட்டோட அடைக்க சொல்லி எங்களுக்கு உத்தரவு வந்திருக்கு. எங்க அப்பா கிட்ட ஒரு வாட்டி இதை பத்தி நான் பேசணும். உத்தரவு போட்டதே உங்க அப்பா தான்.
இப்போ எங்களை எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்க? வாட்டர் ஃபால் சிட்டியோட சட்ட நிபந்தனைகளை நீங்க மீறினதுனால. சைரஸ் சொன்ன இடத்துக்கு வந்து சேர்ந்த மாதிரி தானே? உங்ககிட்ட இருக்கிற சூரியகாந்தி மணி சின்னதா இருந்தாலும் இப்போதைக்கு நம்ம பிரச்சனையை தீர்க்கக்கூடியது அதுதான். அதை மக்களுக்கு காட்ட அவங்களுக்கு நம்பிக்கை வரும். அதை எடுத்துக்கிட்டு போய் ஒளிய பரப்புற தூண்ல வைக்கலாம். இப்போ இந்த ஆபத்துல இருந்து மீள்றதுக்கு இந்த ஒரு ராத்திரிக்காவது அது வெளிச்சத்தை கொடுக்கட்டும். அது இப்போ என்கிட்ட இல்லப்பா. சப்மரீனை ஸ்டார்ட் பண்றதுக்காக கால் கிட்ட கொடுத்துருக்கேன். என்னம்மா சொல்ற? நம்ம வாழ்க்கைக்கு ஒளி ஏத்துற மணியை அவங்க கிட்ட கொடுத்துட்டியா? அவர் நிச்சயமா நமக்கு நல்லது பண்ணுவாருப்பா. நான் உன் மேல வச்சிருந்த நம்பிக்கையை நீ பாழாக்கிட்டியம்மா. பாய்ஸ், சீக்கிரம் எல்லாத்தையும் லோட் பண்ணுங்க. பாவாங்க நம்ம ஆளுங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அப்படின்னா அந்த பழம்பெரும் கோவிலுக்கு போறதுக்கு இதுதான் வழியா இருக்கும். நம்ம தப்பிச்சிடலாம். முதல்ல நீங்க போங்க, போட்டை ஏதாவது எடுத்துட்டு வாங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நாம வெளியே போறதுக்கு இதான் ஒரே வழி. இதை விட்டா வேற அவகாசம் கிடைக்காது. எனக்கு திரும்பவும் தண்ணியில இறங்குற சக்தி இல்லை, என்னால முடியாது. மேரியன்,